நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். மேஷராசி மேஷலக்ன அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர காலம் எப்படி இருக்கும், எதெல்லாம் நன்மை, எதெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும், இந்த காலகட்டத்தை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. சனி வக்ரம் எப்போ அப்படின்னா ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 27ஆம் தேதி வரைக்கும், அதாவது 138 நாட்கள். இந்த 138 நாட்கள்ல 83 நாட்கள் சனியினுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்துல டிராவல் பண்ண போறார். உங்களுக்கு பெரும் யோகமான ஒரு காலகட்டம். அடுத்த 55 நாட்கள் பூரட்டாதி நட்சத்திரத்துல டிராவல் பண்றார். இதுல சனி வக்ர நிலை எப்படி இருக்கு அப்படின்னா அவர் மீனத்திலேயே தான் இருக்க போறார் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பதிவு. மைண்ட்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, மேஷராசி அன்பர்கள் முதல்ல கேட்கறது என்ன, 7 சனியாச்சே இது எப்படிங்க இருக்கும், வக்ரம் வேறையா அப்படின்றீங்களா? இதை நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 7 சனி காலகட்டத்தில் சனி வக்ரம் பெறக்கூடிய இந்த 138 நாட்கள் ஒரே வார்த்தையில சொல்லணும், மேஷராசி மேஷலக்ன அன்பர்களுக்கு மிகவும் பொன்னான காலம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, என்னென்ன பொன்னான காலம் அப்படின்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் இது மாறுபடும் இல்லையா? ஒருத்தருக்கு கடன் பிரச்சனை இருக்கும், ஒருத்தருக்கு வேலை கிடைக்கலையேன்னு இருக்கும், ஒருத்தருக்கு தொழில் அமையலையேன்னு இருக்கும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்துட்டு எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த 338 நாட்களுக்கு அப்புறம் பாருங்க 90% எல்லாத்தையுமே எஸ் ஃபினிஷ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இந்த சனியினுடைய வக்ர காலம் மேஷராசி மேஷலக்ன நண்பர்களுக்கு அவ்வளவு பாசிட்டிவ். சனி 12ஆம் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கார். சோ எதெல்லாம் விரயம் ஆயிட்டு இருந்ததோ இப்ப அதெல்லாம் சுப விரயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஜாப் கிடைக்காதவங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும். அந்த ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க இனிஷியல் இந்த அமௌண்ட் பே பண்ணணும், அது உங்களுக்கு சேஃபா வச்சிருப்போம். மேபி நீங்க இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் 1 இயர்க்கு அப்புறம் உங்களுக்கு ரிட்டர்ன் பேக் ஆகும். அந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லலாம். ஜாப் 4 ரவுண்டு போயிட்டோம், 5 ரவுண்ட் போயிட்டோம், ஆனா லாஸ்ட் மினிட்ல என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்றவங்களுக்கு இப்ப கூப்பிட்டு வச்சு அந்த ஜாப் கொடுப்பாங்க. இப்பதான் கூப்பிட்டு வச்சுன்னு இல்லை, இதுக்கு முன்னாடி நீங்க நடந்த இன்டர்வியூஸ்ல இருந்து கூட உங்களுக்கு கால் ஃபால் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். நடக்கவே நடக்காது, விட்டுட்டேன்ப்பா, என்னமோ நடக்கட்டும், கோ ஆன் த ஃப்ளோன் லைஃப்ல இருக்கேன்ப்பா, வெறுப்பா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றவங்க எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்குடா, எப்படிடா வேலை கிடைச்சது, எப்படிடா இந்த தொழில் நடந்துச்சு, நமக்கா இவ்வளவு அக்ரிமெண்ட் போட்டாங்க அப்படின்ற அளவுக்கு சந்தோஷப்படக்கூடிய மிக அற்புதமான காலகட்டம். வெளிநாட்டு சம்பந்தமா தேடிட்டே இருக்கீங்க, வெளிநாட்டுல போய் படிக்கணும், வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணணும், வெளிநாட்டுல வேலை கிடைக்கணும், நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடியது உங்களை மட்டும் அப்ராடுக்கு அனுப்பணும், நீங்க யூ ரியலி ஃபிட் ஃபார் இட் அப்படின்ற உங்களுக்கு இது வரைக்கும் அமையாத காலகட்டமா இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்துல ஒரு சிறு முயற்சி நீங்க எடுக்கும் போதே நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க மேபி ஒரு 6 மந்த்ஸாவது போயிட்டு வரணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு உங்க மனசு நொந்து நூலாயிருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உங்களை கூப்பிட்டு வச்சு இல்லப்பா இது 5 இயர்ஸ் கான்ட்ராக்ட், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்தா நீ அங்கே செட்டில் கூட ஆகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேண்டிய விசா, உங்களுக்கு வேண்டிய ஃபெசிலிட்டி சௌகரியமாக சுகமாக அப்படின்றது உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். சனி பகவான் பார்க்கிற இடம் பால் அப்படின்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப சனி வக்ரம் பெற்று பார்க்கும்போது அந்த இடம் எல்லாம் உங்களுக்கு அற்புதமா வேலை செய்யும். சோ மேஷராசி மேஷலக்ன அன்பர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்பு பிரம்மாண்டமா இருக்கு. குடும்பம் அப்படின்னா என்ன, மனைவி மக்கள் தானே. அப்ப மனைவி வரணும்னா என்ன, கல்யாணம் நடக்கும். 40-45 வயசு ஆனவங்களுக்கு கூட போடா வெறுத்தே போச்சு, தனியா வாழ்ந்தே நான் பழகிட்டேன் அப்படின்றவங்களுக்கு கூட இப்ப தானாக தேடி திருமண வாழ்க்கை, அதுவும் இப்ப அமையக்கூடிய திருமண வாழ்க்கை சனி பகவான் கொடுத்ததாச்சே. அப்ப அந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவ்வளவு சந்தோஷமா, அடேங்கப்பா இவ்வளவு இனிமையானதா திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலம் தான். சோ திருமணம் அமைஞ்சே தீரும், கவலைப்பட வேண்டாம். இந்த இடத்துலதான் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்த்துக்கணும். உங்களுக்கு கூடாத திசைகள், அவயோக திசை, யோகம் இல்லாத திசைகள் நடந்தது அப்படின்னா அது வேற மாதிரி எடுத்துட்டு போகும். கொஞ்சம் யோகமுள்ள திசைகள், திருப்தியான ஒரு கிரகம் வழி நடந்துட்டு இருந்தது, உங்களுடைய புத்தி சூப்பரா இருந்தது, புத்தின்னா திசா புத்தி சூப்பரா இருந்ததுன்னா கூட உங்களுக்கு டக்குன்னு இப்ப திருமணம் அமைஞ்சு சூப்பரா சந்தோஷமா வாழ்க்கையை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குழந்தை தானே குடும்பம். அந்த குழந்தை அப்படின்றது நீண்ட நாளா நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, செலவு
பண்ணியாச்சு, ரொம்ப வெறுப்பா இருக்கு, உறவினருக்குள்ள முகத்தையே காமிக்க முடியல, என்னடாப்பான் இருக்கு, என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்றவங்களுக்கு கூட பூரட்டாதியில சனி பகவான் டிராவல் பண்றார் 55 நாட்கள். அதுக்கப்புறம் 88க்கு 83 நாட்களுக்கு அப்புறம் வரக்கூடிய 55 நாட்கள் பூரட்டாதியில குருனுடைய நட்சத்திரத்துல சனி பகவான் டிராவல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். உங்களுடைய திசா புத்தி அந்தரங்கள் நல்லா இருந்ததுன்னா சுயமாகவே உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். என்னடா இவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நடக்கல, இப்போ எப்படி அப்படின்னு சர்ப்ரைஸா பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மனசை தளரவே விட்டுறாதீங்க. அந்த 55 நாட்கள் உங்களுக்கு குழந்தை வரம் பல ரூபத்துல கிடைக்கும். அதே மாதிரி குழந்தைகளால் உங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சீனியர் சிட்டிசன், ஆனா உங்க குழந்தைங்க ஒத்துக்காம இருக்காங்க, அதனால பாகப்பிரிவினை பண்ணவே முடியல, ரொம்ப டென்ஷனாவே இருக்கு அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த 55 நாட்களை நீங்க யூஸ் பண்ணி, அதாவது 138 நாட்கள்ல 83 நாட்கள் கழிச்சு வரக்கூடிய 55 நாட்கள் நீங்க குழந்தைங்களை கூப்பிட்டு வச்சு இப்படி எல்லாம் நீங்க பாகப்பிரிவினை பண்ண போறேன்னு சொல்லும் போது சுமூகமா அது முடியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அது மட்டுமா, பொருளாதாரம் பல ரூபத்துல உயரக்கூடிய காலகட்டம். உங்களுக்கும் உங்களுடைய கிளைண்ட்ஸுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கும் ரொம்ப நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்பட்டு அவங்க உங்களோட ஜெல்லாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, நீங்க கொடுத்த வாக்குகள் நிறைவேற்ற முடியாம பல காலங்கள் தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த வாக்கு நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்ன்றது அவ்வளோ ஆச்சரியப்படக்கூடிய வகையில உங்களுக்கு இருக்கும். ஸோ தட் இஸ் சம்திங் சூப்பர். அது மட்டுமா, உங்களுடைய 6ஆம் வீட்டை சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையா பார்க்கிறார். அப்போ கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைன்னு எதெல்லாம் நீங்க சொல்றீங்களோ அத்தனை பிரச்சனையும் இப்ப தீர்ந்தே தீரும். அப்ப குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை, அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தா, லைஃப் பார்ட்னர் வழியில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்க, அந்யோன்ய குறைவா இருக்கு, ரொம்ப வருஷமாச்சு சேரவே இல்லை அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இப்ப அதை புரிஞ்சு தெளிஞ்சு சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அது மட்டுமா, கடன் அப்படின்றது எப்படி தீர்ந்ததுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு கடன் இப்ப சூப்பரா தீரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு 10 வருஷமா உங்களுடைய நகை அடகுலயே இருக்கு அப்படின்னா அந்த அடகு நகை வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம்னா அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும், 7 சனியா, என்னடா இது நம்பவே முடியலையே அப்படின்னு அவ்வளவு அற்புதமா இருக்கும். 9ஆம் வீட்டை சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையா பார்க்கிறார். அப்படி இருக்கும்போது நீங்க தந்தை வழியில என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, தந்தையினுடைய ஆரோக்கியம் சீராகும். உங்களுக்கும் தந்தைக்கும் ஏதாவது ஃப்ரிக்ஷன்ஸ், தேவையில்லாத வாக்குவாதங்கள், நானும் அப்பாவும் பேசி ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப டக்குன்னு ஒருத்தர் புரிஞ்சுட்டு லைஃப்ன்றது ஏன் பையன் ஏன் தந்தை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப அந்யோன்யமாகவும் சந்தோஷமா எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்துல மேஷராசி மேஷலக்ன அன்பர்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இப்ப நடக்கிற திசா புத்தி அந்தரம் என்னன்றது பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு இந்த கோச்சாரத்துல வரக்கூடிய இந்த 138 நாட்கள் 7 சனி காலகட்டத்துல உங்களுக்கு கிடைச்ச அற்புதமான ஒரு வரம்ன்றது மைண்ட்ல வச்சுட்டு எவ்வளவு மேக்சிமம் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு மேக்சிமம் பாசிட்டிவா இந்த காலகட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு கிரகங்கள் ஒத்துழைக்கிறதுனால அதை சூப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.